வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய பௌத்த மாகாணம் ஒன்றை ஆளுநர் தலைமையில் நேற்று வவுனியாவில் நடைபெற்றிருக்கின்றது. வடக்கு கிழக்கில் பௌத்தத்தின் பெயரால் தமிழ் மக்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் பௌத்த பிக்குகளால் பலாத்காரமாக பறிக்கப்பட்டு அங்கு பௌத்த கோயில்கள் கட்டப்படுகின்ற நிலைமைகள் வவுனியாவிலும் முல்லைத்தீவு போன்ற பல இடங்களில் நடைபெற்று வருகின்றது. அதேபோல திருக்கேதீஸ்வரத்துக்கு முன்பாக மிகவும் பழமை வாய்ந்த ஒரு சைவ கோயிலுக்கு முன்பாக அங்கும் ஒரு பௌத்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. யுத்தத்துக்கு பிற்பாடு வடக்கு மாகாணத்தில் மிக பெரும்பாலான இடங்களில் இவ்வாறான பௌத்த கோயில்கள் இராணுவத்தினராலும் முப்படையினராலும் கட்டப்பட்டு வருகின்றது. ஆகவே இது தமிழ் மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகளுக்கு விரோதமான ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவை தவிர புராதன இடங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களிலும் அல்லது அகழ்வாராய்ச்சிகள் செய்யக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களிலும் அது அங்கு பௌத்த சின்னங்கள் இருக்கிறது என்ற பெயரில் அங்கு இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டு பிள்ளையார் கோயிலோ அல்லது சிவன் கோயில்களோ அகற்றப்பட்டு அங்கும் புத்த கோயில்களை இரவோடு இரவாக கட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாவற்குழியில் கூட ஒரு பௌத்த ஆலயம் கட்டப்பட்டு வருகின்றது. அங்கு பலாத்காரமாக சிங்கள மக்கள் கொண்டு வந்து குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வடகிழக்கில் பௌத்த மகாநாட்டை நடத்தியதன் முடிவில் அங்கு பௌத்தர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சிங்கள தமிழ் நல்லுறவு பேணுதல், இதனை பௌத்த பிக்குகள் முன்னெடுத்தல் போன்ற பல விஷயங்களை பேசினதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மையாகவே இந்து பௌத்த மக்களுக்கிடையிலோ அல்லது தமிழ் சிங்கள மக்களுக்கிடையிலோ நல்லுறவுகள் பேணப்பட வேண்டுமாக இருந்தால் முதலாவதாக தமிழ் பிரதேசங்களில் பலாத்காரமான முறையில் காணிகள் அபகரிக்கப்பட்டு இந்த பௌத்த கோயில்கள் கட்டப்படுவது என்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். நேற்று நடந்த மகாநாட்டில் அப்படியான ஏதாவது ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தால் இந்த மகாநாட்டு வடக்கில் நடந்ததில் ஒரு தேவை இருக்கிறது நாங்கள் கூறலாம். ஆனால் அவ்வாறான இந்த முடிவுகளும் எடுக்கப்பட்டதாக இல்லை. அதாவது வடக்கு மாகாணத்தில் 500 பௌத்த கோயில்களை கட்ட இருப்பதாக அரசாங்கம் கூறுகின்றது. ஆகவே இங்கு வந்திருக்கக்கூடிய ஆளுநரும் கூட அவர் இந்த பௌத்த சமயத்தில் பாண்டித்தியம் பெற்ற ஒருவர் என்ற அடிப்படையில் வடகிழக்கில் அவர் இவ்வாறான ஒரு நிகழ்வை நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த நிகழ்வில் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரயோசனம் இருக்க வேண்டும். தமிழ் மக்களுடைய நிலங்கள் அதனால் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ் மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் அவை எதுவும் இல்லாமல் இந்த வவுனியாவில் இந்த மகாநாட்டை நடாத்தியது என்பது ஜனாதிபதியினுடைய முகவராக செயற்படும் இந்த ஆளுநர் ஜனாதிபதியை திருப்திப்படுத்துவதற்காக அவருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதனை செய்வதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது ஜனாதிபதி ஒரு பௌத்தராக இருக்கின்ற காரணத்தினால் வடகிழக்கில் இந்த பௌத்த மகாநாட்டை நடாத்துவதனூடாக ஒன்றில் அவர் ஜனாதிபதிக்கு ஒரு சார்பான ஒரு நிலையை உருவாக்குவதாக இருக்கலாம், அல்லது வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களை மைத்திரிபால ஸ்ரீசேனா அவர்களுக்கு ஜனாதிபதிக்கு ஆதரவாக செயற்பட தூண்டலாம், அல்லது இந்த பௌத்த பிக்குகளினூடாக அவ்வாறு ஏதாவது நடவடிக்கைகள் அவர் தூண்டலாம், என்னவும் செய்யலாம். ஆனால் உண்மையாகவே இந்த மகாநாடு என்பது மேலும் மேலும் வடகிழக்கில் பௌத்தத்தை விஸ்தரிக்கிறதுக்கும் தமிழ் மக்களுடைய நிலங்களை அபகரிக்கிறதுக்கும் வழி சமைக்கப் போகிறதா, இல்லையென்றால் மிக மோசமான முறையில் சட்டவிரோதமான முறையில் வடகிழக்கில் நடைபெறும் இவ்வாறான பௌத்த ஊடுருவல்களை நிறுத்துவதற்கு இந்த மகாநாடு வழி சமைக்கப் போகிறதா என்பதுதான் உள்ள கேள்வி. ஆனால் ஊடக செய்திகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இவர்கள் இதனை நிறுத்தப் போவது கிடையாது என்பது மிக தெளிவாக தெரிகின்றது.